குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிறிஸ்பி மினி போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கப் அளவு பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா மினி போண்டாக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். வெங்காயத்தை வந்து நக்ஷுக்குட்டிக்காக நான் வதக்கி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க வதக்காம கூட ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச அரிசியை ஜார்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் லைட்டா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே துருவின இஞ்சி, 3 பல் பூண்டு, கொஞ்சமா சோம்பு, உப்பு, கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச மாவுல வெங்காயம், கருவேப்பிள்ளை, சீரகம், சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஓரத்துல வச்சிடலாம். நான் நக்ஷுக்குட்டிக்காக சில்லி ஃபிளேக்ஸ் சேர்க்கல. இதுக்கு ஒரு சிம்பிளான சட்னியும் ரெடி பண்ணிக்கலாம். ஜார்ல தக்காளி, பூண்டு, வரமிளகாய் சேர்த்து நைஸா அரைச்சிக்கலாம். பேன்ல கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிள்ளை, அரைச்ச பேஸ்ட், கொஞ்சமா உப்பு சேர்த்து லைட்டா கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கலாம். சிம்பிளான சட்னியும் ரெடி. ஆயில் சூடானதும் மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை கையில கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி ஆயில்ல போட்டுடலாம். அப்படியே 2 பக்கமும் திருப்பி விட்டு ப்ரௌன் ஆனதும் எடுத்து பிளேட்ல வச்சுட்டு சட்னி தொட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இந்த மினி போண்டாவை உங்க குழந்தைகளுக்கும் செஞ்சு கொடுத்து பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்தியும் கூட.